நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் இப்படி லாட்டரி சீட்டு விற்பனை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் தேர்தலிலே நிற்க வைக்கிறது என்று சொன்னால் அந்த கட்சியினுடைய நிலைமை எங்கே போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி, முசிறி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அதிமுக காரங்களாம் ஐயோ நம்ம லால்குடி சட்டமன்ற தொகுதியில பிறந்திருக்க கூடாதா, எம்ஆர்ஓஸ் ஒன்றிய செயலருக்கெல்லாம் 5 லட்சம் 10 லட்சம்னு பணம் தர்றாங்களாமே அப்படின்னு பரவலா பேசிக்கிறாங்க. நாம என்ன சொல்றோம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 50 லட்சம் கோடி சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்று செங்கோட்டையன் குற்றம் சொல்றாரு. லேமாரோஸ் திருச்சியில இருக்கக்கூடிய 9 தொகுதிகளுக்கு செலவு பண்றேன்னு சொல்லி உள்ள வர்றார். ஆனா பெரிய அளவுக்கு மண்ணச்சநல்லூருக்கோ, முசிறிக்கோ, துறையூருக்கோ, திருச்சி மேற்குக்கோ, திருவரங்கத்துக்கோ, முசிறிக்கோ, மணப்பாறைக்கு எந்த சட்டமன்ற தொகுதிக்கு இந்த அண்ணன் ஒரு 5 கோடி ரூபாய் கூட பணம் கொடுக்கல. கேட்டா இவங்களுடைய பணம் எல்லாம் பெங்காலில மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இவங்க தேர்தலில் நிக்கிறாங்கன்னு சொல்லி அதிமுக காரவங்களே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை இருக்கு. இதே திண்ணக்குளத்துல இருக்கக்கூடிய சிவகுமார் போய் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து நான் 20 கோடி செலவு பண்றேன்னு சொல்லி சீட்டு கேட்கிறார். ஆனா அவருக்கு சீட்டு இல்லை. லிமாரோஸ் எவ்வளவு செலவு பண்ணாங்களோ, லிமாரோஸ் ஒண்ணு பெரிய அளவுக்கு இன்னும் செலவு பண்ண முடியல. பணத்தை பூரா அங்கங்க லாக் பண்ணி எல்லாம் பிடிச்சிட்டாங்க. இப்ப ஓட்டுக்கு 25,000 டோக்கன் சொல்லி கொடுக்க போனா அதையும் தாவேகா கட்சிக்காரவங்க பிடிச்சுக்கிறாங்க. இப்ப இப்படியான சூழல்ல எப்படி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக முடியும்? ஓ பன்னீர்செல்வம் திமுகல சேர்ந்து அவர் ஜெயிச்சு சபாநாயகரா உட்காரும் போது எடப்பாடி பழனிசாமி உள்ள போகும்போது வணக்கம் சொல்லியே ஆக வேண்டும். இது காலத்தின் கட்டாயமாக வருமா அப்படின்னா கேள்விக்குறிதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் 2வது முறையாக ஆட்சிக்கு வருவது என்பது அவ்வளவு சாத்தியமில்லை. அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, அதற்கான வாய்ப்புகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் ஏற்படுத்துகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல திருச்சியில இருக்கக்கூடிய அமமுக மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் அளவுக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் சீனிவாசன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ராஜசேகரனுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஆர்வி பரதன் அவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் கதிரவனிடம் விலை விட்டார்கள். இப்ப இப்படியான கூத்து இருக்கும்போது இவங்க 11 தொகுதிக்கு இவங்க துரோகம் பண்றாங்க. யாரு? அதிமுக காரவங்க. இவங்க 234 தொகுதிக்கும் துரோகம் பண்றாங்க. அப்ப இது ஒரு மாயை கூட்டணி தானே தவிர வெற்றி கூட்டணி இல்லை என்கிற ஒரு நிலை உருவாயிருக்கு. நாம என்ன சொல்றோம்னா, தமிழ்நாட்டுல 2வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்தால் அது கண்டிப்பாக கொடுங்கோல் ஆட்சியாக தான் இருக்கும். எந்த ஆட்சியாக இருந்தாலும் 2வது முறையாக ஆட்சிக்கு வந்தால் அது எப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சி என்பதை நாம பார்த்துருக்கோம். பொள்ளாச்சி ரீதியிலான பாலியல் சம்பவம் நடந்துச்சு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு, சாத்தான்குளம் இரட்டை படுகொலை நடந்துச்சு, வேளாண்மை துறையில துரைக்கண்ணு ஊழல் முறைகேடு, பல ஆயிரம் கோடி ஊழல் முறைகேடு நடந்துச்சு. இப்ப இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற காலத்துல எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் ஊழல் பண்றாரோ அதே போல துரைக்கண்ணும் ஊழல் பண்ணாரு. அப்ப 2வது முறையாக ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் எப்படிலாம் நடக்குங்கிறத நான் சொல்றேன். அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் 2வது முறையாக ஆட்சிக்கு வறுமையானால் ஒண்ணு தொங்கு நிலையில வரணும், இல்ல மைனாரிட்டியில வரணும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லாங்களா மைனாரிட்டி அரசுன்னு. அப்படி ஒரு நிலைமை வந்தாதான் ஒரு அச்சத்தோட ஆட்சியை பண்ணுவாங்க. மெஜாரிட்டியா திமுக வந்துச்சுன்னா ஓ பன்னீர்செல்வமே அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை குண்டு கட்டாக தூக்கி வெளியில போடுவார். சாக்கு பையில கட்டி கூட தூக்கி வெளியில போட சொல்லுவார். அந்த அளவுக்கு இவருக்கும் ஒரு வன்மமான குணம் வந்துடும். மற்றபடி ஓ பன்னீர்செல்வம் நல்லவர்னு நான் சொல்லலை. இவரும் குதிரையை வெட்டி யாகம் பண்ணவர் தான். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்து போகணும்னு அப்படின்னு பரவாயில்ல சொல்றாங்க. அப்ப தமிழ்நாட்டுல எந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னாலும் அதிமுக வந்தா பெரும்பான்மையா வரணும். மைனாரிட்டியா வந்துச்சுன்னா அது பாஜக கையில் எடுத்து அது போடாத ஆட்டம் எல்லாம் போடும். திமுக வந்துச்சுன்னா மைனாரிட்டியா வரணும். மெஜாரிட்டியா வந்துச்சுன்னா என் போன்றவர்கள் பேசக்கூடியவர்களுடைய குரலை நெரிக்கப்படும். பேச முடியாது, சுதந்திரமா பேச முடியாது, சுதந்திரமா ஊழல் முறைகேடு சம்பந்தமா செய்தி போட முடியாது. ஏன்னா இப்பவே நேருவோட ஆதரவாளர்கள் காவல் நிலையத்தில் ஆள் வச்சு மிரட்டுறாங்க. அப்ப 2வது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா
அது என்னை போன்றவர்களால சமாளிக்க முடியும், நம்ம சமாளிச்சிருவோம், அது வேற விஷயம். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு மெஜாரிட்டியா வருவது என்பது நாட்டுக்கு நல்லதில்லை. நீங்க ஆட்சிக்கு யாரை வேணாலும் கொண்டு வாங்க, ஆனா மெஜாரிட்டியா கொண்டு வந்துடாதீங்க. அதிமுக கொண்டு வந்தா மெஜாரிட்டியா கொண்டு வரணும், திமுக கொண்டு வந்தா மைனாரிட்டியா கொண்டு வரணும். அப்படியான தீர்ப்புகளை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார்கள் என்று நம்புகிறோம். திருச்சி மாவட்டத்தில் உதாரணத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மண்ணச்சநல்லூர், துறையூர், முசிறி, லால்குடி, திருவரங்கம், திருவெரும்பூர், மணப்பாறை, இந்த 7 சட்டமன்ற தொகுதியும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. ஆனா இவங்க உள்ளடிகளை பார்த்துக்கிட்டாங்கன்னா 3 தொகுதி குறையும். அது எந்தெந்த தொகுதின்னு இப்போதைக்கு நான் சொல்ல விரும்பல, ஏன்னா இது எல்லாத்துக்கும் மனசங்கடம் ஆயிரும். ஆனா மண்ணச்சநல்லூர் தொகுதியில மாற்றம் உண்டாக வேண்டும், அதற்குண்டான அனைத்து வேலைகளும் நடைபெறுகிறது. இவங்க தான் அண்டா குண்டா பணம்னு கொடுத்தாலும் கதிரவனை தோக்கடிச்சிருவாங்க, அது வேற விஷயம். ஆனால் லீமாரோஸுக்கு சீட்டு கொடுத்து அவங்க 9 தொகுதிக்கு நான் செலவு பண்ணேன்னு சொல்லி அவங்க பொய் சொல்லி ஏமாத்துறாங்க. காரணம் என்னன்னா, நான் ஜெயிக்க வைங்க, நான் அவங்க எல்லாத்துக்கும் 10 கோடி ரூபாய் பணம் கொடுக்குறேன்னா லால்குடி மக்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை. ஆனால் லீமாரோஸை ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஜெயிச்ச பிறகு அவங்க ஏதாவது செய்யலைனாலும் மற்ற எல்லா ஊடகமும் சொல்றாங்களோ இல்லையோ, நான் லீமாரோஸ் என்னென்ன தவறு பண்றாங்களோ அதை சுட்டி காட்டுவேன். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக லீமாரோஸ் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல இப்ப எல்லா சூழலையும் நம்ம பார்த்துட்டோம். திருச்சியில 7 தொகுதி அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. ஆனா உள்ளடிகளை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த உள்ளடிகளை குறைத்து கொண்டால் அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கே வருவதற்கான ஆச்சரியமும் உண்டு. அப்படி உள்ளடி வேலைகளை இவர்கள் குறைத்து கொள்ளாவிட்டால் திமுக மெஜாரிட்டியா வராம மைனாரிட்டியா திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் எல்லாம் தோல்வி அடைந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் வரவேற்போம். நன்றி, வணக்கம்.